மாருதி ராவ் தெலுங்கானாவில் இருக்கிற பெரிய தொழிலதிபர், அதோட நல்ல பணக்காரர் கூட. அன்னைக்கு ஒரு நாள் மாருதி ராவ் அவரோட வீட்டில் அவரோட ரூம்ல நஞ்சு குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போறார். அவரோட கட்டிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மேசையில ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதம் மாருதி ராவோட மகள் அம்ருதாவுக்கு எழுதப்பட்டிருந்திருக்கு. அதுல அம்ருதாவோட கணவருக்கு தான் செய்த காரியத்துக்காக தன்னை மன்னித்துக் கொள்ளும்படி எழுதப்பட்டிருந்திருக்கு. நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு பெரிய பணக்கார நபர் இதற்காக தற்கொலை பண்ணிக்கணும். மாருதி ராவ், அம்ருதாவோட கணவர் பிரணய், இந்த 3 பேரோட வாழ்க்கையில நடந்தது என்ன, மாருதி ராவோட தற்கொலைக்கு என்ன காரணம், வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். முன்னாடி சொன்னது போலதான் மாருதி ராவ் ஒரு நல்ல பணம் அந்தஸ்து கொண்ட ஒரு நபர். இவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க. அதுல அம்ரிதா மூத்த பொண்ணு என்று சொல்றாங்க. அப்போ அவங்க வயசு 21 இருந்திருக்கு. அம்ரிதா பாக்குறதுக்கு நல்ல அழகானவங்க மட்டுமில்ல, படிப்பு விஷயத்திலையும் நல்ல புத்திசாலி என்று சொல்லப்படுகிறது. அதே ஊர்ல இருக்கிற 23 வயசு நபர் தான் பிரணய் குமார். மிடில் கிளாஸ் குடும்பம், குடும்பத்தோட மூத்த பையன். 4ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்தே அம்ருதாவும் பிரணயும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சு வராங்க. ஆரம்பத்துல இவங்க நண்பர்களாக இருந்திருக்காங்க. பின்னாடி போக போக இவங்க காதலிச்சு வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா இவங்களோட காதல் விஷயம் ஆரம்பத்துல வீட்டுல தெரிஞ்சிருக்கல. இப்படி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்த காதல் ஒரு கட்டத்துல கல்யாணத்துல போய் முடியுது. அதாவது கல்யாணம்னா வீட்டு சம்மதத்தோட இல்ல, இவங்க ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அதாவது 2018ல 2 பேருமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. சரியான நேரம் வரப்போ வீட்டுல சொல்லிக்கலாம், அது வரைக்கும் தனித்தனியா அவங்க வீட்டுல இருக்கலாம்ன்றதுதான் அவங்களோட முடிவா இருந்திருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் மாருதி ராவுக்கு இவங்களோட காதல் விஷயம் தெரிய வருகிறது. பிரணய் வேற ஜாதியை சேர்ந்த நபரா இருந்ததுனால மாருதி ராவ் அம்ருதா காதலுக்கு ஓகே சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது. பிரணயை மீட் பண்ணி ஒரு டீல் பேசப்பட்டிருக்கு. அதாவது தன்னோட மகளோட வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போக சொல்லியும், அப்படி போனா 3 கோடி பணம் தருவதாகவும் டீல் பேசப்பட்டிருக்கு. ஆனா பிரணய் பணத்துக்காக என்று இல்லாம அம்ருதாவை உண்மையாகவே காதலிச்சு வந்ததுனால மாருதி ராவோட டீலுக்கு பிரணய் நோ சொல்லி இருக்கார். பிரணயோட இந்த பதில் மாருதி ராவுக்கு ரொம்பவே கோவத்தையும் அவரோட ஈகோவையும் டச் பண்ணி இருக்கு. இது நடந்து 2 மாதங்களுக்கு பிறகு அம்ருதாவோட அம்மா அம்ருதாவுக்கு கால் பண்ணி இருக்காங்க. அதோட நல்ல விதமா தான் பேசி இருக்காங்க. அப்படி அம்ருதாவுக்கிட்ட பேசின அம்ருதாவோட அம்மா அப்பாவுக்கு உண்மையில இருக்கிற கோபம் போயிட்டு நீயும் பிரணயும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி இருக்காங்க. அம்ருதா கிட்ட போன்ல பேசின மாருதி ராவும் 2 பேரையும் மன்னிச்சிட்டதாகவும் பிரணய மாப்பிள்ளையா ஏத்துக்கொள்றதாகவும் உங்களோட கல்யாணத்தை ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணணும் என்று ஆசைப்படுறேன் என்று சொல்லி இருக்கார். அம்ருதாவும் மாருதி ராவ் சொல்றது உண்மை என்றுதான் ஆரம்பத்துல நம்பி இருக்காங்க. இது நடக்கிறப்போ அம்ருதா 5 மாத கர்ப்பமா இருந்திருக்காங்க. செப்டம்பர் 14, 2018 அன்னைக்கு அம்ருதா அம்மா கிட்ட இருந்து கால் ஒன்று வந்திருக்கு. அதுக்கடுத்து பேசின அம்ருதா அவங்க பிரணய் கூட ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலர் செக்கப்புக்காக போறதா சொல்லி இருக்காங்க. அதாவது காலையில 11:30க்கு ஹாஸ்பிட்டல் போறதா அம்ருதா சொல்லி இருக்காங்க. அப்போ அம்ருதாவோட அம்மாவும் அவங்க கூட வாரதாகவும் சாயந்தரம் போகலாம் என்று சொல்லி இருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் பிரணய மாப்பிள்ளையா ஏத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டாங்க. சோ அவங்கள நம்பினதால அம்ருதாவும் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் வாரத்துக்கு ஓகே சொல்லி இருக்காங்க. பிளான் பண்ணின போலவே சாயந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் எல்லாம் முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறப்போ அம்ருதா அவங்க அம்மா கூட பேசிட்டு போறாங்க. பிரணய்க்கு பின்னாடி கத்தியோட வந்த சுவாசன்ற ஒரு நபர் ஹாஸ்பிட்டல் வாசலையே வச்சு பிரணய வெட்டி கொண்டிருக்கான். பிரணயோட நெஞ்சி, கழுத்து, முகம் முழுவதிலுமே ரொம்பவே வெட்டுக்காயம் ஏற்பட்டிருக்கு. கணவன் இறப்பு கர்ப்பமாயிருந்த அம்ருதா கண் முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கு. இது முழுவதுமே ஹாஸ்பிட்டல் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகி இருக்கு. பகல்ல பலர் வந்து போற இடத்துல இப்படி ஒரு கொலை நடந்தது அந்த ஏரியா முழுவதிலுமே பரபரப்பை ஏற்படுத்துது. அம்ருதாவோட வாக்குமூலம் படி பிரணயோட கொலைக்கு தன்னோட அப்பா தான் காரணம் என்றும் சுபாஷுக்கு பணம் கொடுத்து இதை பண்ண வச்சதாகவும் வாக்குமூலம் கொடுக்கின்றார். பிரணய் இறந்து 4 நாட்களின் பின்னாடி இந்த கொலையில் சம்பந்தப்பட்டதாக போலீஸ் மாருதி ராவ் உட்பட 7 பேரை கைது பண்றாங்க. பிரணய் மாருதி ராவ் கொடுத்த பணத்தை வேணாம் என்று சொன்னதுனால அது மாருதி ராவுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால பிரணய் இருக்கிற வரைக்கும் அம்ருதா வீட்டுக்கு வரமாட்டாங்க. சோ பிரணய கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. இதுக்காக அம்ருதாவோட அம்மாவை அம்ருதா கூட பேச வச்சு பிரணயோட நடவடிக்கைகளை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலை சம்பவத்துக்காக $1,00,000 பணம் அப்துல் பாரி என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டது.
ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் மூலமா சுபாஷ் சர்மா என்ற நபருக்கு 1 லட்சம் ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டும் மீதி பணம் பிரணய் குமாரோட கொலைக்கு பின்னாடி தரப்படும் என்றும் திட்டம் போடப்பட்டிருக்கு. பிரணயை கடத்தி கொலை பண்றதுதான் அவங்களோட திட்டமா இருந்திருக்கு. ஆனா அமிர்தாவும் பிரணயும் எப்பவே ஒன்னா இருக்கிறதுனால அதற்கான சந்தர்ப்பமும் அவங்களுக்கு சரியா அமையல. அன்னைக்கு பிரணய கொல்ல போறாங்க என்பது அமிர்தாவோட அம்மாவுக்கு முன்னாடியே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மாருதி ராவுக்கு கொலையில பங்கு இல்லை என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் அமிர்தா கூட அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அமிர்தாவோட அம்மாவும் வந்திருக்காங்க. ஏப்ரல் 19 மாருதி ராவ் உட்பட மற்ற நபர்களும் பெயில்ல விடுதலை ஆகுறாங்க. ஆனா மாருதி ராவுக்கு ஏற்பட்ட அவமானம் மற்றும் மன உளைச்சல் காரணமா விடுதலையாகி 3 நாட்களின் பின்னாடி அவரோட வீட்டில அவர் நஞ்சு குடிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போறார்.